வணக்கம், நாங்கள் வக்கீல் கேட்வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பல வகை இருக்குங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரஸ்ட் டீடு, அப்புறம் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரியும். ஒன்று எம்டி லேண்ட், அதாவது வேக்கண்ட் லேண்ட் நம்ம சொல்லுவோம். அடுத்தது சூப்பர் ஸ்ட்ரக்சர். எம்டி லேண்ட் இல்ல வேக்கண்ட் லேண்ட்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா காலி மனையை தான் நம்ம சொல்றோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வீடோ, மல்டிபிளெக்ஸோ, இல்லனா ஒரு கடை, இல்லனா ஒரு அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு இப்போ எம்டி லேண்ட்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்றத பார்க்கணும். ஒரு எம்டி லேண்ட் இருக்கு, ஒரு பையர் வந்து அந்த இடத்த பாக்குறாரு, செல்லர் கிட்ட பேசுறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட ரேட் வந்து பேசி ஒப்பந்தத்துக்கு வராங்க. அதை எப்படி வந்து அவங்க பண்ணணும் பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு சேல் அக்ரிமெண்ட் போடுறது. எதுக்காக சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் அக்ரிமெண்ட் போட்டா அந்த அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதை வந்து பையரோ செல்லரோ மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சேல் டீட். சேல் டீட் மூலியமா தான் வந்து ஒரு சேலை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டாரு பையரு, அவர் வந்து செல்லர் கிட்ட பேசிட்டாரு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு சேல் அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க. இப்போ சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். பையரோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் தேவைப்படும். அதே மாதிரி செல்லரோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு தேவைப்படும். அடுத்தது அது எம்டி லேண்ட்ன்றதுனால அந்த இடத்துக்கு தேவையான பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி சர்டிபிகேட், ஈசி வந்து கரண்ட்ல இருக்கிற ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். இதெல்லாம் வச்சுதான் சேல் டீட்னு ஒன்று வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஒரு அட்வொகேட் கிட்ட போய் சொல்லி அந்த அட்வொகேட் வந்து உங்களுக்கு சேல் டீட் டிராஃப்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேல் டீடை நீங்க எடுத்துட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூல நீங்க என்ன ரேட்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு பாக்குறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூல இருந்து 7% வந்து நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும். அதாவது ஸ்டாம்ப் பேப்பர் நம்ம வாங்குவோம். ஒரு ஆன்லைன் ஸ்டாம்ப் பேப்பரா இருக்கலாம், இல்லைனாக்கா பிசிக்கலா நம்ம வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் டீலர் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து நம்ம வாங்குறதா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 4%. அந்த 4% என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் சார்ஜஸ், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நம்ம சொல்லுவோம். மொத்தம் 11% ப்ராப்பர்ட்டி ஒர்த்ல இருந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டியூட்டியா கட்டுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பையரும் செல்லரும் ரெண்டு பேருமே அங்க இருக்கணும். அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டியை வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து செக் பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸை உங்க கையில கொடுப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்ப்போம். சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட. ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு எம்டி லேண்ட் இல்லாம அந்த இடத்துல ஒரு வீடோ, மல்டி காம்ப்ளெக்ஸோ, அபார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்தா அதுக்கு பேர் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சூப்பர் ஸ்ட்ரக்சர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பழைய சேல் டீட் உங்ககிட்ட இருக்கும். இல்ல நீங்க புதுசா வாங்க போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சேல் டீட் வந்து டிராஃப்ட் பண்ணணும். எப்படி டிராஃப்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்தோட பட்டா வேணும், அதுக்கப்புறம் ஈசி வேணும், கரண்ட் ஈசி வேணும், சிட்டா வேணும். எதுக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஒழுங்கா கட்டியிருக்காங்களா அந்த இடத்துக்கு, இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அப்ரூவல் எல்லாம் இருக்கா, ஒழுங்கான அப்ரூவல் தான் பில்டிங் கட்டுறாங்களா அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல வந்து நீங்க சூப்பர் ஸ்ட்ரக்சர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வீடோ கடையோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸ் தேவைப்படும். அடுத்தது எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே 2 விட்னஸ் தேவைப்படுவாங்க. ஸோ விட்னஸ் வரும்போது அவங்களோட ஐடி ப்ரூஃபோட வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் முன்னாடி நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தெரிஞ்சிக்க இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து லீகல் டவுட் இருந்தாக்கா நீங்க வந்து எங்களோட வெப்சைட்டான www.vakilgateway.com வந்து நீங்க தொடர்பு பண்ணுங்க. நன்றி.